வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சீரிஸ் முன்னாடி இன்னும் ஏகப்பட்ட சீரிஸ் போட்டிருக்கோம். எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். மறக்காமல் போய் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வளவன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிளாக் கிளோவர் சீசன் 2 எபிசோட் 82 த நைட் சா மிஸ் சாமி. ஸோ இந்த எபிசோடு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபில்லர் எபிசோடு தான், பார்த்தாலே தெரியும். போக போக பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் கதைக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே இருக்காது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லைனா அடுத்த வீடியோ நாளைக்கு போடுற பாருங்கள். போட்டியெல்லாம் வேலை நடந்துகிட்ருக்குது. ஆனால் இங்கே எல்லோரும் வேறு மாதிரி எதோ பண்ணிகிட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் கார்டன் பேசிகிட்டு இருக்காப்புல. ஸோ கரெக்டாக போட்டி நடக்கும்போது நீங்கள் எங்கள் அப்பா கண்ட கனவு இந்த ஊர் மக்கள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெட்ஸ் வந்து கத்துறாப்புல. இங்கே சாமி சாப்பிட்றதுக்கு எல்லாமே காட்டுக்குள்ளே போய் காளான் எடுக்கிற போயிருக்காங்க. ஸோ அங்கே காளான் எடுக்க போகும்போது ஒரு வித்தியாசமான காளானை சாப்பிட்டு மயக்க வந்து அப்படி படுத்துட்டாங்க. ஸோ இவங்க வந்து கனவு கண்டிட்டு இருக்கிறாங்க. இந்த கனவில் வரது தான் இந்த எபிசோடெல்லாம். இவங்க தூங்குறதும் இல்லாமல் இவங்க ஆட்டு மந்தைங்களும் சேர்ந்துமே தூங்கிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா. ஸோ எப்போவுமே பிளாக் கிளவர் எபிசோட் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த எபிசோடு தான் போடுவாங்க. ஸோ அதுக்கு பதிலாக சாமியை போட்டாங்க. ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாமே தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்குது. எதனாலனா ராட்சசி சாமியால் தான். இது எல்லாத்தையுமே வந்து ஒருத்தர் வந்து காப்பாற்றுறதுனால தான். அது யாருன்னா இந்த மீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டு வந்து அப்படி சாமி வந்து தடுத்து நிறுத்துது. ஸோ சாமி அந்த மீட்டை சாப்பிட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ராட்சசி சாமி சாப்பிட்டு தூக்கி போன எலும்பு தான் இன்னும் இந்த ஹேஜ் வில்லேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயோ கனவுல ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு இன்னும் சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்தில் புலம்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ வர போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பிளாக் கிளவருக்கு எபிசோடு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபன்னியான மூமெண்ட் வரும். அந்த மாதிரி சில கிளிப்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆஸ்தா வர்சஸ் ஆன்டிபேர்ட்ஸ். அதாவது மேஜிக் நைட் ட்ரைனிங்கில் பார்த்திங்கன்னா ஆன்டிபேர்ட்ஸ் எல்லாமே ஆஸ்தா போட்டு கொத்திட்டு இருக்குது. என்னை விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஸ்தாவும் அப்படி தட்டி விட பார்க்குறாரு. ஆன்டிபேர்டில் விடவே மாட்டேங்குது. ஆஸ்தாவை அப்படி தூக்கிட்டே போயிடுது. போயிட்டு வாட்ட நல்ல பையா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வழி அனுப்பி வைக்கிறாப்புல. அடுத்தது யார் கரெக்டாக இமிட்டேட் பண்ணுறாங்க, இந்த கோல்டன் அண்ட் சிம்பிளை யார் கரெக்டாக இமிட்டேட் பண்ணுறீங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேப்டன் யாமி சொல்கிறப்பல. இங்கே பிளாக் புல்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அது ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தனாலே முடியல. ஸோ இப்போ வின்னர் யாருன்னா இந்த ஆன்டிபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெரோ வெற்றியை தட்டி தூக்கிட்டு போயிடுச்சு. அடுத்ததை வர போகிறது ஸ்டிக்கி சேலமேட்டர். ஸோ இங்கே ஐஎஃப் த மிட் சேனலில் ஒரு தீர்ப்பா பார்த்தீங்களா, அந்த அவள் வந்து ஸ்டிக்கி சேலமேட்டர் பற்றி குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சேலமேட்டர் பார்க்குறக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் நிஜமாலுமே இது ரொம்பவே அழகாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சாமி இருந்துக்கிட்டு இது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. பைத்தியம் முடிச்சிருச்சவங்க எல்லாருக்கும் அப்படின்னு ஆசை வந்து கதறிட்டு இருக்காப்புல. என்கிட்ட இனிமேல் பேசுகிற வளரில் வச்சுக்காதரா, நீ ஒரு காமனர், நான் ஒரு ராயல் அப்படிங்கிறாங்க. ராயலா? எந்த மாதிரி ராயல்? ஒரு பைரட் ராயலா இல்லை எந்த மாதிரி? உனக்கு இன்னும் எதுவுமே புரியலையா நான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது உனக்கும் எனக்கு என்ன, நீ நான் ஏதோ ஃபேமிலியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. போட பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நோயில் வைக்கப்படுறாங்க. அடுத்தது நோயிலோட ஸ்விம் சூட்டு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பீச்சில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது டே ஆஸ்தா இங்கே பாரு என்னோடய ஸ்விம் சூட் எப்படி இருக்குது எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கும்போது ஆஸ்தா மேலே எங்கேயும் பார்க்குறாங்க. கரெக்டாக நெஞ்சே ஊற்று பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. எங்கடா பார்த்துட்டு இருக்கிற பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கிடக்கிற நண்டு எடுத்து ஆஸ்தாவோட கண்ணிலே கொத்த வச்சுட்டாங்க. நீ தாண்டி என்னை பார்க்க சொன்னேன், அப்புறம் ஏன்டி என் கண்ணை எடுத்து கொட்டினேன், ஐயோ கண்ணு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தா வந்து கதறிட்டு இருக்காப்புல. காஷ் அப்புறம் மேரியோட அலப்பறைகள். ஸோ பார்த்தீங்கன்னா மேரி இரும்புறா. ஐயோ மேரி உனக்கு ஏதாவது ஆச்சா, ஏதாவது குடிக்கிற கொண்டு வரட்டு அப்படிங்கும்போது இல்லைண்ணா எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பளை குரலில் பேசிகிட்டு இருக்கிறான். நீ என்ன கேப்டன் யாமியோட குரலில் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லியிருக்கும்போது அந்த வயசான அந்த சிஸ்டரும் பார்த்தீங்கன்னா கேப்டன் யாமியோட குரலில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போது காஷ் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா காஷ் வந்துட்டு ஒரு அழகான பெண் குரலில் பேசியிருக்கிறாங்க. உங்கள் குரல் ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே காஷை கலாச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது மேக்னா அண்ட் லக்கு. உங்களுக்கு மேக்னா டைஃபோன் என்னென்னு கற்றுக் கொடுக்கத்தான் நான் வந்திருக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? என் பேர் தான் லக்கு. இப்போ நீங்கள் இந்த தண்டர் ரோப்பை பார்த்தீங்கன்னா மேக்னா மேலே போட்டுக்குங்க, அப்புறம் சுற்றி விட்டுருங்க, அவ்வளோதான் மேக்னா டைஃபோன் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேக்னாவை பறக்க விட்டாங்க லக்கு. மறுபடியும் உங்களை அடுத்த எபிசோட சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா கட்டிட்டாப்புல. அடுத்தது கேப்டன் யாமி அப்புறம் மேக்னா அவங்களோட சேவை. ஸோ கேப்டன் யாமி குடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்குதுடா, சூடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லும்போது சரி கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி சூடு பண்ணிட்டு இருக்காப்புல. ரொம்ப இருட்டாக இருக்குது பாரு, லைட் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு யாமி சொல்கிறாப்புல. சரி கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கக்கூசில் இருந்துக்கிட்டு இவருக்கு வெளிச்சம் கொடுத்துட்டு இருக்காப்புல. அடுத்து வருவது செக்கின்ஸும் அப்புறம் ஆஸ்தா. ஹா எவங்க கரெக்டாக சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கும்போது ஐயோ எனக்கு உன் குரலாக வரவே மாட்டேங்குது, உன் வண்டி உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி முதல்ல ஹான்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. ஹா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை, நீ கரெக்டாக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆஸ்தாவை கரெக்டாக சொல்லிட்டாங்க. என்ன ஆம்பளைங்களே இப்படி பைத்தியகரத்தனமாக இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நோயில் எல்லாத்தையும் பார்த்து நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஐயோ எனக்கு என்ன பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சாமி தூக்கத்துலேயே கனவு பண்ணிட்டு இருக்கிறாங்க.
பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ராயல் கேபிட்டலில் இருக்கிற சமையல்காரங்கிட்ட ஸோ இப்போ எப்படி சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இங்கே இருக்கிற எல்லா சமையல் பொருட்களையும் ஒரே குண்டாவில் எடுத்து போட்டுங்க, உங்களோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான் சுவையான சாப்பாடு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமைச்சு கொடுத்து சாமி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. பெல்லுடைய பிறந்தநாள். ஸோ இனிமேல் உன் பேர் சில்ப் இல்லை, நான் உனக்கு பெல்லுன்னு ஒரு செல்லமான பேர் வைக்கிறேன். இன்றைக்கி உன்னோட பர்த்டே இல்லை, அதனால் உன்னோட பர்த்டே கொண்டாடல அப்படின்னு சொல்லிட்டு யூனோவும் பெல்லு பேசிகிட்டு இருக்கிறாங்க. சரி இந்த கேக் இருக்குது பாரு, மெழுகுவத்தி ஊது அப்படிங்கிறாங்க. அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு பெல்லு லைட்டாக ஊதுது. பார்த்திங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாகவே அப்படியே பறந்து போயிடுச்சு. எங்கே என் கேக்கை காணோம் அப்படிங்கும்போது, இல்லை அதெல்லாம் எங்கேயோ காணாமல் போயிடுச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூனோ சைலண்ட்டாக பேசிகிட்டு இருக்காப்புல. யூனோவை பின்தொடரும் கிளாஸ். ஸோ கிளாஸ் பார்த்தீங்கன்னா இவனும் பல்லு விளக்கும் போது பார்க்குறாப்புல, தலைக்கு குளிக்கும் போது ஐயோ கண்ணுக்கிட்ட போய் ஷாம்பு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது கரெக்டாக வரும் போயிடுச்சு. அப்போ எப்படி சேஃப் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்புறம் கிளாஸ், நீங்கள் 2 பேருமே ஒரு நல்ல அண்ணன் தம்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது, அண்ணா இங்கே எனக்கு ஒரு கண்ணாடி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியில் எதுவுமே நினச்ச கூட பார்த்துறாது அப்படின்னு இவனை பார்த்து சிரிக்கிறாப்புல. இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்ஸு. ஸோ இங்கே டஞ்சனில் எடுக்கப்பட்டது. டேய் நீ அவ்வளோ ஐஸ்குள்ளே இருக்கிற, ஆனால் நெருப்பு எரியுதே, உனக்கு உடம்பு சூடாலே அப்படிங்கும்போது, ஆமாம் எனக்கு சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்ஸ் முறைச்சிக்கிட்டே சொல்லிட்டு இருக்கிறான். உனக்கு ஒரு மாதிரியா இல்லையா அப்படிங்கும்போது, ஆமாம் எனக்கு இப்போ மூஞ்சி எரிக்குது, ஆனால் என்னால் சொரிய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு மார்க்ஸ் உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஸ்தாவோட டவுட்ஸு. நோயில் எனக்கு ஒரு டவுட்டு, நீ உன்னோட சீ ட்ராகன்ஸ் லேயர் போடும்போது உன்னோட பவர் தண்ணி தானே, ஆனால் உன் உடம்பு ஏன் நலையவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தா வந்து கேட்கும்போது, அது என்னோட மேஜிக்டா அப்படின்னு சொல்லிட்டு நோயில் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே நம்மளால் மேனா ஸ்கின் போட்டிருப்போம்ல, ஸோ அந்த மானா ஸ்கின்னால தான் என்னோட ட்ரெஸ்ஸு அப்புறம் என் பவர் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸை வந்து நிலைக்காமல் இருக்குது, அதனால தான் என் ட்ரெஸ் இப்படி நிலையாமல் இருக்குது. இப்போது உனக்கு புரியுதா ஆஸ்தா அப்படிங்கும்போது, அதெல்லாம் புரியுது, அப்புறம் எப்படி அந்த கடலில் இருக்கிற அந்த தாவரம்லாம் எப்படி நனையாமல் இருக்குது, நனைஞ்சாலும் அது எப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தா கேட்கும்போது, இந்த சாப்பிட்றது விஷயத்துக்கெல்லாம் சாமியை கூப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சாமி குறுக்கு வந்து அவங்களோட கதையை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த தாவரம் என்னென்னா கடல் நீர்லேயே இருக்கிறனால அது வந்து உப்பு கரிக்குது. ஸோ அந்த உப்பு கரிக்கிறது வந்து லைட்டாக பேனில் போட்டு அப்படியே வலுத்தா செம்ம சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெரிய டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்க முடியாத ஆஸ்தா பார்த்தீங்கன்னா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இதை கூட உன்னால் புரிஞ்சிக்க முடியலையடா ஆஸ்தா அப்படின்னு நோயில் வந்து கேட்குறாங்க. இப்போது கேப்டன் யாமியோட ரேங்கிங் சிஸ்டம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது எப்போவுமே விசார்ட் கிங் தான், ரெண்டாவதாக எப்போவுமே நான் தாண்டா இருப்பேன், ஏன்னா கீழே தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாமி எல்லாத்துக்கிட்டையும் எடுத்து சொல்லிட்டு இருக்காப்புல. ஒரு வழியை தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு சாமி தன்னோட ஆட்டுக்கள் எல்லாமே கூட்டிக்கிட்டு கிறிஸ்மஸ் சாண்டாவோட வேஷத்தில் இங்கே இருக்கிற காலன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அப்படியே பறந்து போயிட்டாங்க. ஸோ இவங்க பறந்து போனாலும் சரி, இன்னும் நம்ம டீமோட சண்டை என்ன முடியல, எங்கள் அப்பா ஆசைப்பட்ட மக்கள் நீங்கள்லாம் யாருமே இல்லைடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெர்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறாப்புல. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த எபிசோட் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஃபில்லர் எபிசோடு இன்னும் நிறையா கிளிப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஒரு கிளிப் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 30 செகண்ட் மாதிரி தான் வரும். அப்போ யோசிச்சு பாருங்கள், அரை மணி நேரம் எபிசோடுக்கு எத்தனை கிளிப்ஸ் போட்டிருப்பாங்க அப்படின்னு. ஸோ நான் ரொம்ப இழுத்தடிக்க வேணாம்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் காமெடியாக போட்டுட்ருந்தேன். உங்களுக்கு இன்னும் பெருசாக காமெடியெல்லாம் வேணும்னா சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கொஞ்சம் கிளிப்பாக எடுத்து போடுறேன். ஸோ இது அவ்வளவுக்கு நல்லா இருக்காது, கொஞ்சம் காமெடியாக இருக்கும், அவ்வளவுதான். ஸோ உங்களை புது எபிசோடில் சந்திக்கிறேன். until then bye from ஹரிஸ் வாய்ஸ். அப்புறம் கூடி விரைவில் நம்ம 10K அடிக்க போகிறோம். ஸோ அந்த 10Kக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் வீடியோவாக Q&A, அதாவது நீங்கள் கொஷின் கேட்பீங்க, அதுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் நல்ல கொஷினாக கேளுங்க, அதாவது உங்களுக்கு தோன்றதை கேளுங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி யமாடா குன் பார்த்திங்கன்னா செகண்ட் சேனலில் கன்ஃபார்மாக 10K அடித்த உடனே ஃபுல் எபிசோட்ஸ் பார்த்திங்கன்னா அப்லோட் செய்யப்படும்.